10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாரண சாரணியர் இயக்கத்துக்கான நவீன அலுவலகம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திருச்சி மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் பெருந்திரளணி வைர விழா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு பெருந்திரளணி நிறைவு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பள்ளி கல்வித்துறைக்கு தமிழ்நாட்டிற்கு புகழை ஈட்டி தருவதாகவும் இல்லம் தேடி கல்வி திட்டம் மூலம் தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். சமத்துவம் சகோதரத்துவம் என்னும் கோட்பாட்டின் கீழ் தமிழக மக்கள் வாழ்ந்து வருவதாகவும் இளைஞர்கள் இராணுவ கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். நவீன தமிழ்நாடு உருவாக காரணமாக திகழ்ந்தவர் கருணாநிதி என்றும் முதலமைச்சர் புகழாரம் சூட்டினார். நாட்டு பற்று என்பது நிலத்தின் மீதான பற்று என்பதை கடந்து மக்கள் மீதான பற்றா வளரணும். மக்கள் மீதான பற்றுதான் உண்மையான நாட்டுப்பற்று. இளைய தலைமுறைய இனிய தலைமுறையா இந்த சாரண இயக்கம் மாற்றுது. ராணுவ கட்டுக்கோப்பு இளைய தலைமுறையினுடன் வளரணும் என்ற நோக்கத்தோடு தான் ராணுவ வீரான பேடன்பவல் இந்த இயக்கத்தை உருவாக்கினார். சாரணியர் இயக்கத்தோட இந்த பெருந்திரளணி ஒவ்வொரு நாட்டிலையும் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது. இந்தியாவில் இதுவரைக்கும் 18 பெருந்திரணிகளும் 5 சிறப்பு பெருந்திரணிகள் நடந்திருக்கு. 2000வது ஆண்டுல தமிழ்நாட்டில் சாரண சாரணியர் இயக்க பொன்விழா பெருந்திரணி நடந்தப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அதை நடத்தி காட்டினார். இப்போ வைர விழா கொண்டாடுறப்போ நான் முதலமைச்சராக இருக்கிறேன். தலைவர் கலைஞர் தான் இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்கின சிற்பி. தமிழ்நாட்டில் ஏராளமான பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களை உருவாக்கினது அவர்தான். எனவே அவருடைய 100ஆண்டு விழாவை நீங்க கொண்டாடுறது பொருத்தமானது ஒன்றுதான்.